இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. எம்சிசில இருந்து ஏற்கனவே வந்து நமக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து 20ஆம் தேதிக்கு மேல சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்து எம்சிசில இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நோட்டிபிகேஷன், அதுவும் ரவுண்ட் 1 கவுன்சிலிங்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. நீங்க பாக்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனலை புதுசா பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸா இருந்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நிறைய டாக்டர்ஸ் என்ரோல் ஆகி ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமானது. அதாவது ரவுண்ட் 1 வந்து இன்னும் 20ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு வந்து என்னன்னா, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ஆர்ஐ கோட்டாக்கு அப்ளை பண்றாங்களே, இந்தியன்ல டு என்ஆர்ஐ கோட்டாக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ், அந்த டாக்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது எம்சிசில என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க இண்டிவிஜுவலா வந்து உங்களுக்கு டாக்டர்ஸ், அதாவது இண்டிவிஜுவலா வந்து என்ஆர்ஐக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த டாக்டர்ஸ் வந்து இண்டிவிஜுவலா உங்களுக்கு வந்து மெயில் பண்ணணும் தனித்தனியா எல்லாரும். ஸோ யார் யாரெல்லாம் என்ஆர்ஐக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அவங்களாம் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி மெயில் பண்ற மாதிரி இருக்கும். நோட்டீஸ் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் இந்தியன் டு என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் இன் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் தெளிவா அப்டேட் பண்ணிட்டாங்க. தயவு செய்து பார்க்காதவங்க வெப்சைட்ல போய் பாருங்க. ஓகே, இதை எப்படி டவுன்லோட் பண்ணி, எப்படி ஃபில் பண்ணி, இதை எப்படி வந்து நம்ம அனுப்பணும் அப்படின்றதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன். இந்த பிடிஎஃப் நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் தெளிவா உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இந்த பிடிஎஃப்ல வந்து நமக்கு இன்னைக்கு டேட் போட்டிருக்காங்க பாருங்க. இன்னைக்கு அப்டேட் ஆனது தான், அஃபீஷியலானது. என்ஆர்ஐக்கு அப்ளை பண்றவங்களுக்கு கரெக்டா வந்து 3 நாள் தான் டைம் கொடுப்பாங்க எப்பவுமே. நாளைக்கு காலையில 15 செப்டம்பர்ல நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 17ஆம் தேதி காலையில 10 மணிக்குள்ள என்ஆர்ஐ கோட்டாக்கு எம்சிசில ரவுண்ட் 1 அப்ளை பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் தயவு செய்து 17ஆம் தேதி காலையில 10 மணிக்குள்ள நீங்க டாக்குமெண்ட்டை என்க்ளோஸ் பண்ணி உங்க கொடுத்திருக்க மெயில் ஐடி nri.adgmemcc1@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு நீங்க சாஃப்ட் காப்பியை பிடிஎஃப் அனுப்பணும். அனுப்புறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும், அதுல இன்னொன்று முக்கியமானது, இவங்க கொடுத்திருக்க இந்த அனெக்சர் 1 இருக்கு பாருங்க. ஸோ இவங்க கொடுத்திருக்க இந்த அனெக்சர் 1 வந்து உங்களுடைய நேம், உங்களுடைய ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே தெளிவா போட்டு, உங்க அப்பா நேம் எல்லாமே போட்டு தெளிவா இந்த பிடிஎஃப் ஸ்கேன் பண்ணிடணும். இந்த அனெக்சர் 1 அதாவது நீங்க ஃபில் பண்ணி கீழே அட்டஸ்டேஷன் போட்டு, இது போக உங்களுடைய ஸ்கோர் கார்டு, உங்களுடைய எல்லாத்தையுமே, அதாவது என்ஆர்ஐ போக என்ஆர்ஐ இவங்க சொன்ன டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். யாரு ஸ்பான்சரோ அவருடைய என்ஆர்ஐ உடைய பாஸ்போர்ட், விசா, அதுக்கப்புறம் என்ஆர்ஐ ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட், அஃபிடவிட் ஸ்பான்சர் 1, அப்புறம் எம்பசி சர்டிபிகேட், நீட் ஸ்கோர் கார்டு, அதுக்கப்புறம் ஃபேமிலி ட்ரீ நோட்டரைஸ்டு பை தாசில்தார் கிட்ட பாத்தீங்கன்னா ஃபேமிலி ட்ரீ நோட்டரைஸ் பண்ணி நம்ம அவங்க கிட்ட வாங்குற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க என்க்ளோஸ் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். தயவு செய்து இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு மிஸ் ஆனா கூட உங்களுக்கு எலிஜிபிள் பண்ண மாட்டாங்க. அகைன் சொல்றேன், இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அனெக்சர் 1 பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க பேரு, உங்க அப்பா நேம், அம்மா நேம், ரோல் நம்பர் எல்லாமே பர்டிகுலரா ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய என்ஆர்ஐக்கான இவங்க சொன்ன இந்த செக்லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி ஒரே பிடிஎஃப் மெர்ஜ் பண்ணி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மொத்தம் ஒரே பிடிஎஃப் மெர்ஜ் பண்ணி இந்த மெயில் ஐடி இருக்கு பாருங்க, nri.adgmemcc1@gmail.com. ஸோ இதுக்கு 17ஆம் தேதி காலையில 10 மணி தான் கடைசி டேட். அதுக்கப்புறம் என்க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ தயவு செய்து நாளையில இருந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரையும் ஏர்லியா வந்து அப்டேட் பண்ணிடுங்க. ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ லேட்டா பண்ணாதீங்க. டாக்குமெண்ட்ஸை மேக்ஸிமம் மண்டேக்குள்ள எல்லாருமே ஓவராலா கிளியரா வாங்கி அப்லோட் பண்ணிடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எலிஜிபிள் ஆனாதான் அந்த ரவுண்ட்ல கலந்துக்கிற முடியும். சப்போஸ் நீங்க அதுல வந்து வைக்க முடியல அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்ல தான் மறுபடியும் நீங்க கலந்துக்கிற மாதிரி இருக்கும். என்ஆர்ஐக்கு நான் சொல்றது ஒன்லி ஃபார் என்ஆர்ஐ. ஸோ அகைன் சொல்றேன், உங்களுக்கு கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப்